கொடுப்பனை அப்படிங்கிறது ஒவ்வொரு ஜாதகத்திலையுமே ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அது என்ன கொடுப்பனை அப்படின்னா, ஜாதகர் வாங்கி வந்த வரம்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதுதான் கொடுப்பனை. அப்படி அந்த ஜாதகர் என்ன வரம் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலுமே, இப்போ ஒரு மனிதனுக்கு வீடு அமையணும் அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது ஜாதகத்தில் அந்த சாத்தியக்கூறுகள், ரூல்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த ஜாதகரால் வீடு கட்ட முடியும். ஒருத்தர் கார் வாங்கணும்னு அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த அமைப்பு இருந்தால் தான் கார் வாங்க முடியும். இன்னும் இந்த காலத்தில் ஒரு டூ வீலர் கூட வாங்க முடியாத அளவுக்கு எத்தனை பேர் இருக்காங்க. ஆனால் இந்த காலத்தில் டூ வீலர் சாத்தியம் இல்லாமல் இருக்குமா? எல்லா வீட்லேயும் இருக்குல்ல. ஆனால் சில வீட்டில் டூ வீலர் கூட இல்லாமல் இருக்கு இல்லையா? இதுக்கு காரணம் என்னென்னா, அது ஜாதக அமைப்பு, அதுதான் கொடுப்பனை அப்படிங்கிறது. இப்போது உங்களுக்கு கொடுப்பனையாக என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு, சனி பகவானோட என்னென்ன கிரகம் இணைந்திருக்கோ அந்த கிரகங்கள் உங்களது கொடுப்பனையாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜாதகர் சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, கொடுப்பனை இல்லாட்டி கூட தன்னுடைய முயற்சியால் வாங்கிருவாங்க இல்லையா? அது ஒரு அமைப்பு. அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, ஒரு ஜாதகத்தில் குருவுடன் இணைந்த கிரகங்கள் ஜாதகருடைய முயற்சியால் கிடைக்கக்கூடிய விஷயங்களை குறிக்கும். சில பேர்த்துக்கு சனி கூடவும் சில கிரகம் இணைந்திருக்கும், குரு கூடயும் சில கிரகம் இணைந்திருக்கும். 2மே கம்பைன் பண்ணி அவர்களுக்கு நடக்கும். அது ஒரு கேட்டகரி. அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கொடுப்பனை அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய விஷயங்கள். முயற்சி அப்படிங்கிறது ஜாதகருடைய முயற்சியால் கிடைக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ முயற்சியால் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்க்குறதுக்கு, குருவோட சேர்ந்த கிரகங்கள் ஜாதகருடைய முயற்சியால் கிடைப்பவை. சனியுடன் சேர்ந்த கிரகங்கள் ஜாதகருக்கு கொடுப்பனையாகவே கிடைக்கும். சில பேர்த்துக்கு குருவோடையும் சேர்ந்திருக்க கிரகமும் சனி பகவானோட சேர்ந்திருக்க கிரகமும் ஒன்றாவே இருக்கும். அது முயற்சியாலும் கொடுப்பனையாலும் கிடைக்கக்கூடிய விஷயங்கள். இத்தகைய ஜாதகங்கள் உண்மையிலேயே கொடுப்பனையில் வலிமை வாய்ந்த ஜாதகங்கள் தான். இவை பொதுவான தகவல்கள். நன்றி, வணக்கம்.